யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நான் ஒரு 5 யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்கிறேன். இந்த 5 யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் அப்படின்றத நான் உங்களுக்காக இங்க சொல்ல போறேன். என்னென்ன கண்டென்ட் அப்படின்றது, இதெல்லாம் ஏன் என்னால் சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு போக முடியுது அப்படின்றத சொல்ல போறேன். ஏம்பா இது எங்களுக்கு எந்த வகையில உபயோகமா இருக்க போகுது அப்படின்றது நீங்க யோசிக்கலாம். ஒரே நபர், எடிட்டர் கிடையாது, தம்ப்லைன் எடிட்டிங்கு, இல்லை டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, கண்டென்ட்டுக்கான ஐடியா ஒன்றும் யாரும் கிடையாது. மீ ஒன்லி சிங்கிள் மேன், ஒன் மேன் ஆர்மி அப்படின்ற மாதிரி நான் ஒருத்தன் தான் இந்த 5 சேனலையும் வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த 5 சேனல் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கலாம். எப்படா ஒருத்தரால ரன் பண்ண முடியும், போய் சொல்கிறேன் ஏதாவது வீடியோக்காக ஹைப் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஷுவராக சொல்கிறேன், இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் மட்டும்தான். இது கொஞ்சம் வெளிச்சம் அடிக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக தருது. இது எல்லாத்துக்குமே அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் அது என்னுடையது தான். ஏன்னா அந்த 20 சேனல் அப்படின்றது காலியானதும் என்னுடையது தான். ஏன்னா மற்றவங்க என்ன சொன்னாலும் அதன்படி நான் வீடியோ போட்டேன். அதனால அதில் நிறைய பேர்டன் அப்படின்றத சந்திச்சேன். மானிட்டேஷன் எனேபிள் ஆகி காசு வந்துகிட்டு இருந்து உடனே அந்த சேனல் போய் பார்க்குற அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு பார்க்கும்பொழுது சேனல் இல்லை. என்னோட சேனல் நல்லா போயிட்டு இருந்த சேனல், நல்லா பீக், ஒரு வீடியோ போட்டேன்னா எப்படியும் ஒரு 60,000-70,000 பேர் பார்த்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சேனல். நான் வீடியோ போட்ட உடனே எப்படியும் ஒரு 2,000-3,000 பேர் டக்குன்னு வரும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 2,000-3,000 வீடியோ வியூஸ் வர்றது அப்படின்னு அறியுது. அப்படி 2,000-3,000 வருதுன்னா குறைஞ்சது கொஞ்ச நாள்லேயே ஒரு ஸ்லைடாக அப்படியே ஒரு பொறுமையாக அது என்ன பண்ணுவோம்னா வியூஸ் நல்லா வேற லெவலில் ஏறிக்கிட்டே போகும். ஸோ இப்படி இருந்த என்னுடைய வந்துட்டு சேனல் ஒரே நாள் நைட்டில் காலியாச்சு. இதுக்கும் நான் தான் பொறுப்பு. ஏன்னா மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல நான் தான் இருக்கிறேன். சரி, ஓகேங்க, இதை விட்டுருங்க. என்னுடைய சேனல் உருவாகிறதுக்கான வழிகள் என்ன? முதல்ல ஃபினான்ஷியல் சேனல் அப்படின்றது தான் நான் உருவாக்கினேன். அதாவது லோன் சம்பந்தப்பட்டது. லோன் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். கலெக்ஷன் அப்படின்னாலே நிறைய பதட்டம் அப்படின்றதும் இருக்கும். கடன் எப்படி வேலை செய்யுது, கடன் எப்படி கொடுக்குறாங்க, கடன் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து நான் ஒரு வீடியோ அப்படின்றது உருவாக்கியிருந்தேன். அப்புறம் அந்த 7 நாள் அப்ளிகேஷன் பிளே ஸ்டோருக்குள்ள நிறைய அப்ளிகேஷன் சுத்திக்கிட்டு இருக்கு. லோன் தரதா சொல்லி ஏமாத்தி மக்களை வந்துட்டு ஃபுல்லா அவங்களை பயன்படுத்தி அப்யூஸ் பண்ணி கெட்ட வார்த்தையில பேசி தப்பான புகைப்படங்கள் அனுப்பி இவங்க இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சேனல் அப்படின்றத வந்துட்டு நான் அந்த ஒரு கான்செப்டுக்காக அந்த டைம்ல உருவாக்குனேன். பிகாஸ் நான் ஃபினான்ஷியல் ஃபீல்டில் இருக்கிறதுனால அதுக்கு எனக்கு ரொம்ப எளிதாக இருந்துச்சு. அதாவது இது எல்லாமே வந்துட்டு என்ன என்னாச்சுன்னா ஒரு ஃபோர்ஸ் தள்ளிக்கிட்டு போய் இந்த வேலையெல்லாம் நான் பார்க்க வச்சு அடுத்த கட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டட் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ எல்லாமே ஓகே, எல்லாம் ஸ்மூத்தாக ஒரு கட்டம் போயிட்டு இருந்த டைம்ல எனக்கு வந்துட்டு ஆன்மீகத்தில் ஒரு திடீர்னு எனக்கு ஒரு நாட்டம் அப்படின்றது அதிகமாச்சு. ஆன்மீகத்துக்குள்ள நான் நல்லா போக ஆரம்பிச்சேன். நான் ஒரு சிவன் டிவோட்டி அந்த மாதிரி வந்து மாற ஆரம்பிச்சேன். சாமி கும்பிட ஆரம்பிச்சேன். சாமி கும்பிடும் பொழுது எனக்குள்ள ஒரு யோசனை, ஏன் இதனுடைய புரிதல் தப்பா இருக்கே. ஒரு சிலர்லாம் வந்துட்டு வீட்டுக்கு தூரம் இல்லை வந்துட்டு அந்த அதான் பீரியட் டைம் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆச்சுன்னா கோயிலுக்குள்ள போகக்கூடாதுமாங்க. அதுக்கு உண்மையால அர்த்தம் என்ன? ஏன்னா இதெல்லாம் கிடையாது இல்லை. இதெல்லாமே முதல்லலாம் காட்டுக்குள்ள இருந்த கோவில். இந்த ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு. அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. மூட நம்பிக்கை அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்கு. மூட நம்பிக்கை அப்படின்றதுனா என்ன? அதாவது கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நம்புறது மூட நம்பிக்கை இல்லை. கடவுள் எனக்கு ஏதாவது ஒரு வகையில என்னுடைய வாழ்க்கையை மாத்துவார் அப்படின்றது நம்புறது மூட நம்பிக்கை கிடையாது. ஆனா நான் கண்ணை கட்டிட்டு கீழே குதிச்சிருவேன், கடவுள் என்னை வந்து காப்பாத்திடுவாரு, இந்த சத்தியமான் மாதிரி கையை விட்டு காப்பாத்திடுவாரு, அது மூட நம்பிக்கை. கடவுள்னு சொல்லி ஒருத்தவங்களை ஏமாத்துறான் பாத்தீங்களா, அதை நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா, அது மூட நம்பிக்கை. நீங்களா நம்பி ₹1 உங்க காசை எங்கேயும் தூக்கி தூரம் போடாம யார்கிட்டையும் கொடுக்காம பண்றேன் அந்த ஒரு இது. அப்போ எனக்கு வந்துட்டு ஆன்மீகத்துல நாட்டம் வந்த உடனே அதை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் உருவாக்குனது தான் ஆன்மீக சேனல் அப்படின்றது. அடுத்த கட்டம் அப்படின்றது இது எப்படி என்ன வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி கூட்டிகிட்டே போகுது பாருங்களேன். இப்ப எனக்கு 2 வீடியோ அப்படின்றது இது எல்லாம் ஒரே நாள்ல ஆரம்பிச்சு ஒரே நாள்லே போடல. இது எல்லாத்துக்குமே பல மாதங்கள் பல வருடங்கள் கேப் அப்படின்றது இருக்குது. ஸோ அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது என்னன்னா, அடுத்த கட்டம் எப்போ ஆன்மீகத்துக்குள்ள வந்தனோ அன்னிலிருந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல் அப்படியே மாற ஆரம்பிச்சு. எப்படின்னா, நான் வந்துட்டு முதல்ல ஒரு உடஞ்ச பைக்கு, அது பிக்சர் இருந்ததுன்னா சைட்ல கொடுக்குறேன் பாருங்க. பழைய பைக்கு, ரொம்ப பழசு செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி அதை நான் ஒரு 8 வருஷமா ஓட்டிட்டு இருந்தேன். அந்த பைக்கை வந்துட்டு சேல் பண்ணல, அது அப்படியே தான் இருக்கு. அந்த பைக்கில் இருந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு டிவிஎஸ் ஜூபிட்டர் பைக் வந்து வாங்குறேன் நான். இது ஓகே. ஆனா நான் வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் பைக் வாங்குறதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன்னா, இந்த பழைய பைக் எடுத்துட்டு போய் ஒரு கார் புக் பண்றேன். அந்த கார் புக் பண்ணும் பொழுது என்னோட லைஃப் மாறுது பாருங்க. அந்த கார் புக் பண்ணும் பொழுது அங்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்துட்டு அந்த பழைய பைக்ல போறேன் அப்படின்றதுனால என்ன மேலையும் கீழே பாக்குறாங்க.
அந்த செக்யூரிட்டி வண்டியை எங்க நிறுத்த சொன்னார்னா, எனக்கு கொண்டு போய் வந்துட்டு வெளியில அந்த கேட்டுக்கு வெளியில நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ எனக்கு நான் இந்த மாதிரி பழைய பைக்ல போறேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்பதான் நான் முத என் ஃபேமிலியில புது கார் வாங்க போறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, உள்ள ஷோரூம்ல சேல் பண்ணணும் எல்லாத்துலயும் பக்கவா அவங்க வேலை பாக்குறாங்க. என்கிட்ட காசு இருக்கு, இவங்க கட்டுவாங்க, இவங்களுக்கான அந்த கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஹோப் வந்துருச்சு. ஆனா எனக்கு டெஸ்ட் டிரைவ் கொடுக்கல. நான் நாளைக்கு கார் எடுக்க போறேன்னா, அதாவது இன்னைக்கு நைட்டு கார் எடுக்க போறேன், இன்னைக்கு காலையில தான் எனக்கு டெஸ்ட் டிரைவ் வருது. அதே போல நிறைய இடத்துல டேமேஜ், அதாவது ஸ்கிராட்ச் விழுந்திருக்குது. யார்டுல பாத்தீங்கன்னா கார் எடுத்தும் போது நாய் வந்துட்டு அந்த சைட்ல டயருக்கு மேல இருக்கிற பம்பர்ல வந்து கடிச்சிருக்குது. அண்ட் அதே போல கார்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றது தெரியாது, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே கிடையாது. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களாமே? ஏன்னா என்னுடைய வந்துட்டு எனக்கு என்னுடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அவங்களும் இதே கார் தான் எடுத்தாங்க. நான் ஃப்ரான்ஸ் டெல்டா பிளஸ் கார் வந்து வச்சிருக்கிறேன். அவங்களும் இதே கார் தான் எடுத்தாங்க. அந்த கார் அவங்க வந்து டெல்டா எடுத்தாங்க, நான் டெல்டா பிளஸ் எடுத்தேன். அவங்க எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஆல்ரெடி கார் வச்சுட்டு இருந்தவங்க, அவங்க வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கிட்டத்தட்ட அப்படின்னு தெரியல, பட் எக்ஸாக்ட்லா அவங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட கார்ல இந்த விஷயங்கள் இருக்கு, இந்த ஆப்ஷன் இருக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஒவ்வொரு டைம் நான் கார்ல போகும்போது ஆச்சரியமா பாக்குறேன், இப்ப இந்த ஆப்ஷன் இருக்கா, ஓ இந்த ஆப்ஷன் இருக்கா என் கார்ல அப்படின்ற மாதிரி பாக்குறேன். அப்ப எனக்கு ஒரு கோவம், எனக்குள்ள ஒரு கோவம். கார் டெலிவரி கொடுக்கும் பொழுதும் ஏதோ கடமைக்கு வந்துட்டு ஒரு கேக் ஒன்று வெட்டியை விட்டுட்டு சாவியை கையில கொடுத்துட்டு காரை வந்து கொடுத்துட்டாங்க. பெருசா அந்த பூஜை அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஒரு மாலை போறது அது கூட எதுவுமே கிடையாது. அந்த கோவம் எனக்கு, ஒரு கஸ்டமர்னா இப்படி பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பாச்சு, ஒரு கார்ல இருக்கக்கூடிய விஷயங்களை எனக்கு சொல்லலையா அப்படின்னு சொல்லி எனக்கு கோவம் வந்துதான் அப்ப நான் வீடியோ அப்படின்றது கார் சம்பந்தப்பட்ட வீடியோ போட ஆரம்பிச்சேன். அதுல இன்னும் இன்டெப்தா இறங்க ஆரம்பிச்சேன். அதுல கிட்டத்தட்ட 50,000க்கு மேல சப்ஸ்கிரைபர். அடுத்தது எனக்கு, நான் இந்த லோன் ரிலேட்டடா போட்டுட்டு இருக்கிறேன். இந்த லோன் ரிலேட்டடா வீடியோ போடும்பொழுது லோன் ஆப்ல நான் சொன்னேன் இல்லைங்களா, 3500 வீடியோ அப்படின்னு ஒரு அடி விழுது. ஒரு சின்ன தப்புனால 3000 வீடியோ டெலிட் பண்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, நான் எனக்குள்ள ஒரு யோசனை, இது தப்பாச்சே, இது நம்ம ஒரே சேனல்ல நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஏன்னா அதுலதான் எனக்கு ரெவன்யூ வந்துட்டு இருந்துச்சு, இதையே நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு இருக்குமே, அடுத்தது இதே ரிலேட்டட்ல இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னொரு லோன் சேனல் அப்படின்றது வந்து ஓப்பன் பண்றேன். ஸோ இந்த இது வந்துட்டு போகுது. இப்போ இது ஒரு கட்டம் அப்படின்ற போகுது, அது ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இப்போ இதுல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வருமானம் அப்படின்னு ஒரு மாசம் ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு வருமானம் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு. அடுத்த கட்டம் அப்படின்றது எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் பாக்குறேன் இல்லைங்களா, இப்ப இத்தனை வீடியோ இருக்கு, இத்தனை வீடியோல எனக்கு அனுபவம் இருக்கு, ஒரு டவுட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன்னா, நான் போய் யூடியூப்ல சர்ச் பண்றேன். யூடியூப் சேனல் தொடர்பா எனக்கு ஒரு டவுட். அந்த யூடியூப் சேனல் தொடர்பா டவுட்ல நான் போய் சர்ச் பண்ணும் பொழுது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்றதெல்லாம் ரொம்ப லத்தாச்சிக்கா இருக்குது. இது ஒரு மேட்ரே கிடையாது, இதுக்காக எதுக்குடா இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு. அப்ப இன்னும் இன்டெப்தா போய் பாக்குறேன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு அந்த ஒரு எந்த டீட்டெயில் சொன்னாலுமே வந்து பெருசா சொல்லல, புரியுற மாதிரி சொல்லல. அதாவது நண்பன் படத்துல சொல்லுவாங்கல்ல, புரியுற மாதிரி சொல்லுங்க, எளிமையா சொல்லுங்க, ஒரு செகண்ட் அப் ஒரு செகண்ட் டவுன், அந்த மாதிரி வந்துட்டு இவங்க சொல்லல. இவங்க அப்படியே ஒப்பிக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் ஒன்றாகாது அப்படின்னு சொல்றாங்களே தவிர இது ஏன் இருக்கு, எதனால இருக்கு அப்படின்றது சொல்லல. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது இவ்வளவு கஷ்டமா, நம்ம முதல்ல பண்ணிட்டு இருந்தோம், அது இன்னுமா தொடர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு யோசனை. அப்போ வந்துட்டு கண்டிப்பா நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு 20 சேனல் பிளஸ் இந்த ஒரு 4 சேனல் அப்படின்றது போயிட்டு இருக்கு. நம்மளால இன்னொரு சேனல் ஆரம்பிக்க முடியும், அது யூடியூப் டிப்ஸா தான் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணேன். இந்த இடத்துல உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், இப்ப நாட்டுல எவ்வளவு குறைகள் இருக்கு, அதுக்காக நீ ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டே போய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சிருந்து அதுல எனக்கு பரிச்சயம் இருந்தது, எனக்கான அனுபவம் அதுல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஆபியஸா அதையும் நான் ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஏன் வளவலன்னு ரொம்ப லென்த்தா பேசுற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்றேன்னா அதை புரியுற மாதிரி தெளிவா எலாபரேட்டா சொல்லணும். அவங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்ல மறுபடியும் சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லணும், அவ்வளவுதான். ஏன்னா முத நம்ம எதுல வந்துட்டு ஃபேமஸ் ஆனோம்னா, ஒரு லோன் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லி வீடியோ போடுறதுல நான் தான் வந்துட்டு முதல்ல அந்த இதுல போட்டது. அதிகமா பாத்தீங்கன்னா, ஏன்னா அந்த வீடியோல டெலிட் பண்ணிட்டேன். அதான் 3300 வீடியோ அப்புறம் எப்படி வந்துட்டு இருக்கோம், டெய்லி கமெண்ட் ரிப்ளை வந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கே கூட நீங்க கேட்கறத சில நேரம் கமெண்ட் ரிப்ளை போடுவேன். நாங்கள் என்னுடைய லோன் சேனலையும் இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறதுனால பண்ணாமலாம் இல்லை. சரி, ஓகே கைஸ், கண்டிப்பா அந்த பதிவு உங்களுக்கு சின்ன ஒரு ஊந்துதல் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஏன் எப்படி இவனால இத்தனை சேனல் ரன் பண்ண முடியுதுன்னா இதுதான் காரணம். ஸோ இந்த காரணத்தினால தான் என்னால் ரன் பண்ண முடியுது. இப்போ நீங்கள் வந்துட்டு சேனலோடைய பேரை கேட்பீங்க, கண்டிப்பாக கேட்காமலாம் இருக்க மாட்டீங்க. சேனலோட பேரை கேட்பீங்க, அந்த பேரை வந்துட்டு எப்போ ரிவீல் பண்ண போறேன்னா, நான் இது ஹைப்பு அந்த சீனே கிடையாதுங்க. அதாவது வந்துட்டு ஒவ்வொரு சேனலுக்கு இவ்வளவு வருமானம் வருது அப்படின்றது ஒவ்வொரு சேனலும் தனித்தனியா கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா இது ஒரே இதுல கொடுத்துட்டா ரொம்ப லென்த் ஆயிடுங்க, அதுக்கு விளக்கம் சொல்லணும் நான். ஏன்னா ஜஸ்ட் எனக்கு இவ்வளவு வருது அப்படின்னா வேற,
நீங்களும் அதை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வரே அப்படின்னு யோசிக்கலாம். அப்போ அதில் நான் இதெல்லாம் பண்ணணும், இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணும்போது ரெவன்யூ அதிகமாக வராது அப்படின்ற மாதிரி நிறைய எலாபரேட்டாக நிறைய விஷயங்கள் சொல்லணும் இல்லைங்களா? அதுக்காக தான். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. நம்ம வாங்கக்கூடிய கேஜெட் அதுக்கான வந்துட்டு லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மைக்கில் தொடங்கி சின்ன மைக்கு, பெரிய மைக்கு, கம்மியான பட்ஜெட்டில் இந்த மாதிரி நிறைய விதமான ப்ராடக்ட்டுக்கான லிங்க் அப்படின்றது கீழே இருக்குது. மறக்காமல் உங்களுக்கு தேவைன்னா அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சார் பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறும் உங்கள் விஸ்வநாதன்.